Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு கருப்பு சுண்டல் மிளகு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் போன வீடியோல ஹெல்தி ஃபுட் எல்லாம் போட்டுருந்தேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஹெல்தியா சாப்பிட்டு உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நான் 2 நாளா என்னால வீடியோ போட முடியல. சாரி. நான் இனிமேல் கண்டினியூவா நான் போட ட்ரை பண்றேன். வாங்க சுண்டல் சாதம் என்னென்ன செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு கருப்பு சுண்டல் ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். இது வந்துட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். கரம் மசாலா சின்ன ஸ்பூன் உள்ள 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து தேங்காய் நான் கொஞ்சம் திருவி வச்சிருக்கேன். நான் இது வந்துட்டு லாஸ்டா நம்ம போட்டு சாதத்தோட தான் கிளற போறோம் சுண்டல்ல போட்டு. இதே வந்து நம்ம ஸ்கூல் டைம் ஆரம்பிச்ச பின்னாடி டிஃபன் பாக்ஸுக்கு போடும்போது தேங்காவை தவிர்த்திடுங்க. வீட்டில் செய்யும்போது தேங்காய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள். இதில் வந்துட்டு சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் முழுசாகவே போடுங்க. மிளகுத்தூள். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சமைக்கிற வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இரும்பு வடை சட்டி. நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது. என்ன ரேட்டுன்னு தெரில. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் வந்து சாப்பிட்டா இரும்பு சத்து நம்ம குழந்தைங்களுக்கோ நமக்காக இருக்கட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதில் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து இரும்பு வடை சட்டிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு டைம் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் பெரியவங்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாய் நான் முழுசாக போடுறேன். அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் எப்போ வணங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. நல்லா சீக்கிரம் வணங்கிடும். பாருங்கள், இந்த ஆனியன் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 பேர் ஒரு வேளை சாப்பிட்ற அளவுக்கு நான் இது பண்ணுறேன். அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு 2 பேர்த்துக்கோ இல்லை இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒவ்வொரு பவுடர் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுண்டல் சேர்த்துருங்க. சுண்டல் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போட்டுக்க போகிறோம். இது நல்லா இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாதம் கிளறும்போது கூட நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா இந்த சுண்டல் மசாலாவோட நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நான் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தேங்காய் வந்துட்டு இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு தரீங்கன்னா தேங்காவை தவிர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் தேங்காய் இது பண்ணால் இதாகிடுச்சு, சாப்பாடு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லை பரவாயில்லனாலும் நீங்கள் தேங்காய் போட்டே கொடுங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்து தான். அதுலேயே சொல்லியிருப்பேன் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தேங்காவை சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது.
இப்போ நம்ம வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். நான் இப்போ வந்துட்டு குழந்தைங்கள சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்துட்டு காரம் மிளகு இதெல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கப்புக்கு போடும்போது தேங்காவை வந்துட்டு நல்லா ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு வடை சட்டியில் வறுத்து எடுத்துட்டு அப்புறமா இதில் சேர்த்திங்கன்னா கெடாது, நல்லாவே இருக்கும். இது பாருங்கள், நல்லா இப்போ மிளகு தேங்காய் எல்லாம் வாசனையாக இருக்குது. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துட்றேன். நல்லா இதை போட்டு நல்லா கிளறிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து நம்ம சுண்டல் சாதம் ரெடி ஆகிடுச்சு, நான் கிளறிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு இதில் தண்ணியில் நல்லா சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு சிக்கனோ முட்டை இந்த மாதிரி பயிர் ஐட்டம் கொஞ்சம் ஜீரணம் கொஞ்சம் லேட் ஆகிற ஃபுட்டு எப்போ கொடுத்தாலும் இந்த மாதிரி சீரக தண்ணி கொடுங்க, அது ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. சீரகம் போட்டிருக்கேன். நல்லா கொதித்த உடனே கலர் கொஞ்சம் மாறும், அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பு சுண்டல் மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதன் கூட வந்துட்டு சீரக தண்ணியும் பாருங்கள், நல்லா சூடாக உங்களுக்கு ஆவி பறக்க தெரியும். இது வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பாருங்கள், சூப்பரான சுண்டல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.